நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். காசு வேணாமா? காசு தானே. இருங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்வீட்டாவே எப்படி எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்புறம் எந்திரிச்சோனே குளிச்சிடணும், சாமி கும்பிடணும். நம்ம வீட்டுல எல்லாம் சாமியை கும்பிட்டதில்ல. இங்க எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. பையன் வெளியே போன அப்புறம் நீ வந்து வேலையை பாருமா. இந்த பையன் போருக்கா போறாரு, ஆபீஸுக்கு போறாரு, சாயந்தரம் வந்துட போறாரு. இல்ல புரியல. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? சத்தியமா சரி போறல. மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். அழகிய இம்சை. அழகிய இம்சை. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இருந்தப்போ ரொம்ப என்ன செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டாங்க. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. காலையில சீக்கிரம் எழுச்சிக்கணும், சாரி கட்டி விட யாருமே இல்ல. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. மாமியார் வீட்டுல இருந்து நல்லா இருக்கேன், அம்மா வீட்டுக்கு வந்தா கஷ்டமா இருக்கு. நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. உங்க கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல. உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. ஜெனியூன். அம்மா சார், நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. மண்டே ப்ளூ கலர், டியூஸ்டே ரெட் கலர், வெனஸ்டே ஒரு கலர். என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர்லாம் வச்சிருக்காங்களா? ஃபேமிலில எல்லாரும் அந்த கலர் தான் பண்ணுமா? அந்த மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. எனக்கு புரியல, எதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர்? சார் நவகிரகம். என்ன என்ன எழவே அது? கப்பு உங்க மாமியார் கொடுக்க ஆசைப்படுறீங்க? மை சண்டைக்காரி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சுடிதார் போட்டு ரெடி ஆயிடுவாங்க, நான் சாரி தான் கட்டுவேன். சேச்சா என்னம்மா நீ? நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டியா போறோம், நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற என் தங்கம். மருமகள் மாமியார் மாதிரி, மாமியார் மருமகள் மாதிரி போய் நிக்க முடியுமா? அவங்க சாரி கட்டிட்டு வர்றாங்க. பயப்பிடிச்சிட்டான். ஏஜ்டா தெரியுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங். அதுக்கு நான் என்ன சார் பண்றது? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க எடுத்து பண்ணுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அத எண்ணெய் நிறைய ஊத்திட்ட, நெய் நிறைய ஊத்திட்ட. போங்கடா லவடிக்கப்பா. இந்த பொண்ணு நீங்க என்ன பண்றீங்க? ஐட் வர்க் பண்றேன். வேலை பார்த்துட்டு இருக்க பிள்ளை, வேலை ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. வேலை பார்த்துட்டு இருக்க பிள்ளை ஒரு 3 தோசை கொஞ்சம் திக்கா ஊத்தி கொடுத்தா போதும், அவர் சாப்பிட ரெடி. ஐயோ ஐயோ. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? என் மகன் அப்படி சாப்பிட மாட்டான், நைஸா ஊத்துனாதான் திம்பான். போமா. நீங்களும் உங்க மருமகளும் நல்லா ஒத்துமையா இருக்கீங்க இல்லையா? இல்ல சார். இல்லையா? இந்த பிள்ளைங்க எல்லாம் தன்மையா மாமியாரோட ஒரு வீட்டுல இருக்குங்க. வர்ற மாதிரி அதுவே சூப்பர். இந்த பிள்ளைங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம எப்படி இருக்க முடியும் நினைக்கிறேன். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? இப்ப நான் அவங்களுக்கு போட்டியா வந்து டை அடிக்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, டை அடிச்சுப்பாங்க. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்க கூடாது. தெரியல அப்படின்னா விபூதி எடுத்து பூசிப்பாங்க. சார் நான் டை அடிக்க மாட்டேன் சார். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. மருதாணி பவுடர் 2 தான். அதுதான் டை. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சார் டை அடிச்சா தப்பா? மாமியார்னா வெள்ள முடியோட தான் இருக்கணுமா? முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. கெத்தா இல்ல, அதனாலதான் டை போடாதீங்க அப்படின்னு. கெத்தா இல்லனா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒரு மாமியார் லுக்கு வரல. அது எங்களோட இளமை அந்த மாதிரி. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்விம்மிங் பூல் போனோம், ஸ்விம்மிங் பூல் போனா சார், ஃபால்ஸ் போனோம். ஃபால்ஸ் போனோம். என்கிட்டயும் சொன்னானுவலே ஐலைனர் இன்ன வரைக்கும் அது மட்டும் தான் அவகிட்ட கேட்கல, மீதி எல்லாத்தையும் கேட்டுக்க. லிப்ஸ்டிக் எனக்கு போடணும்னு ஆசை. எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களா யாருடா? How do